OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும். ஹாய், நான் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி. இதுக்கு முன்னாடி OPOS குக் பாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நான் சமைச்சது ஆலு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு மிஸ்டர் அரவிந்த் இருந்தார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் பண்ணினேன். நான் இப்போ இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணலான்னு ட்ரை பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போடுறேன். பொட்டேட்டோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது மஷ்ரூம். அடுத்தது சோக்குடு சோயா பன்னீர், caramel onion, caramel potato, tomatoes, ginger garlic paste, pudina, red chili powder, தயிர், பிரியாணி மசாலா, salt, green chili. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ½ kg பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட போகிறேன். பன்னீர் எடுத்ததில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை நான் 2½ கப் இதில் சேர்க்க போகிறேன். இது இல்லைன்னா ஆர்டினரி வாட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ உள்ள வச்சு மெனு செட் பண்ண போகிறோம். நான் இதை சாதாரணமாக பண்ணும்போது ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு அது பாயில் ஆகி அதுக்கப்புறம் இதை மசாலாஸ்லாம் போட்டு அப்புறம் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வெயிட் பண்ணி பண்ணணும். மினிமம் 20 to 25 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இது 5 மினிட்ஸ் காட்டுது. லெட்ஸ் சி எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது பீப் சவுண்ட் வந்துருச்சு. இது ஃபினிஷ் ஆகிடுது. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் குக்கிங்க்கும் இதில் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஷியஸாக செஞ்சுட்டோம் அப்படின்னோன்னா வச்சுட்டு இதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ஷியஸாக இருக்க வேணாம். நம்ம சமையல் பண்ணினோன்னா 3 விசில் வந்துருச்சா 4 விசில் வந்துருச்சா பார்க்கணும் அப்படிங்கிறதுல வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ திறந்து பார்த்தா போதும், இது ஃபுல்லாக ஆயிருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ் நான் இதில் பார்க்குறேன். இப்போ ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கீ. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு.